அட்டகாசமானதொரு அகன்று விரிந்த ஆற்றங்கரையோர ஆலமரம் அது. வேர்களையெல்லாம் வெளியே காட்டியபடி ஆற்றுக்குள்ளேயும் ஆற்றங்கரையிலேயும் அகன்று விரிந்த அட்டகாசமான ஆலமரம் அது. ஒரு நாள் வெகு தொலைவிலிருந்து வெகு நேரமாக பறந்து வந்த ஜோடி குருவிகள் இரண்டு வேக களைப்பிலே அந்த ஆலமரத்திடம் கேட்டன. நாங்க ரொம்ப தூரத்திலிருந்து வர்றோம், ரொம்ப களைப்பா இருக்கு. இவ வேற முட்டைத்தாச்சி குருவி, உடனே கூடு கட்டி முட்டை போட்டாகணும். ஒரு 3 மாசம் உன்னோட மர கிளையில தங்கி முட்டை போட்டு குஞ்சு பொறிச்சு கூட்டிட்டு போயிடுவோம், இடம் தருவியா? கேட்டதுதான் தாம்சம் தன்னோட கிளையெல்லாம் உலுக்கி, அதெல்லாம் முடியாது, வேற மரத்தை பாரு அப்படின்னு சொல்லிப்பட்டது மட்டும் இல்லாம தலை விரிச்சாடியபடி விரட்டியே விட்டுருச்சு அந்த ஆலமரம். சோகமா பறந்து போன அந்த ஜோடி குருவிக கொஞ்ச நேரம் உள்ள தள்ளி காட்டுக்குள்ள இருந்த இன்னொரு மரத்தை தேடி கண்டுபிடிச்சு போய் அதே மாதிரி கேட்டுச்சுங்க, இடம் தருவியா? உடனே அது ஒத்துக்கிடுச்சு. வாங்க வாங்க, தாராளமா கூடு கட்டி தங்கி முட்டை போட்டு குஞ்சுகளை போறீங்க, இதை விட வேற என்ன பேரு எனக்கு வேணும்? இடம் கொடுத்துச்சு. இந்த குருவிகள் அங்க தங்கி கூடு கட்டி அங்க குடும்பம் நடத்துச்சுக்க. இடம் கொடுக்காத அந்த அந்த ஆலமரத்தை மனசுக்குள்ளேயே அது நினைச்சு அதுக்கு கருவிக்கிட்டே இருந்துச்சுங்க. 10 நாள் தான் பக்காவாக கொட்டி தீர்த்தது மழை. விடிய விடிய விடாமல் பேய்ந்து தள்ளிய பெருமழையிலே பெருக்கெடுத்து ஓட ஆரம்பித்தது ஆறு. பெருக்கெடுத்து ஓடி ஆறு ஆற்றங்கரையோர மரங்களை எல்லாம் வழித்தெடுத்து தனது வயிற்றுக்குள்ளே போட்டபடி பாய ஆரம்பித்தது ஆறு. அந்த பேயோட்ட சீறி பாய்ச்சல் சும்மா விடுமா? அந்த அட்டகாசமான அகன்று விரிந்த வேர்களை எல்லாம் வெளியே காட்டியபடி வளர்ந்திருந்த ஆற்றங்கரையோர ஆலமரத்தை வேரோடு அதை பிடுங்கி எடுத்து வயிற்றிலே போட்டு கொண்டு நொங்கும் நுரையுமாக அந்த ஆறு போய்கொண்டே இருந்தது. இதை பார்த்த அந்த ஜோடி குருவிகள் கேட்டன எகத்தாளமாய், அண்டி வந்து நின்றவர்களுக்கு அரவணைப்பு தந்து இடம் கொடாத மரமே, பார்த்தாயா உன் நிலையை? உதவாததால் வந்துள்ள வினைதானே இது. இதோ இடம் தந்துள்ள இந்த மரம் நிலைத்திருப்பதை பார். ஆனால் அந்த அலை கழிப்பிலும் ஆத்மார்த்தமாய் சொன்னது அந்த ஆற்றோடு போய்கொண்டிருந்த ஆலமரம். எனது அருமை குருவி குடும்பமே, நீங்கள் என்னிடம் வந்து நின்றபோது என்னுடைய வேர்களின் பலவீனத்தை நான் நன்கு உணர்ந்திருந்தேன். எந்த நேரத்திலும் ஆற்று வெள்ளத்தால் நான் அடித்து செல்லப்படுவேன் என்று எதிர்பார்த்திருந்தேன். நீங்களும் என்னோடு சேர்ந்து செத்துவிடக் கூடாது என்றுதான் நான் இடம் தர மறுத்தேன். இதோ நான் போகிறேன். நீங்கள் உங்கள் குழந்தை குட்டிகளோடு நீடூழி வாழ வேண்டும். ஆசீர் தந்துவிட்டு ஆற்றோடு போய்கொண்டிருந்த அந்த ஆலமரத்தை கண்ணீரோடு கண்டதாம் அந்த குருவி குடும்பம். இப்படித்தான் நிறைய தியாகிகளின் தியாகங்கள் வெளி உலகத்திற்கு தெரிகிறதில்லை, அவர்களும் காட்டிக்கொள்ளுவதும் இல்லை. உனக்கு ஒருவர் கை விரிக்கிறார் என்றால் உனக்கு கை கொடுப்பதாய் கூட இருக்கலாம். உடனே சாபமிட்டு விடாதே. நல்லவர்கள் செய்யும் சில கெடுதிகள் கூட 4 நல்லதையும் செய்யும். நிபந்தனை போட்டு உதவி செய்யாதே, அந்த உதவியின் பலன் உதவாக்கரையாகிவிடும். போங்க ஃபாதர், ஓடியாடி உதவி செஞ்ச போது நன்றாகவே நான் மதிக்கப்பட்டேன். ஒரே ஒரு முறை நான் மறுத்து பார்த்தேன், மிதிக்கப்பட்டேன். இதானங்க உங்க மைண்ட் வாய்ஸ்.